This is Natarajan from NJan channel. இது நம்ம React tutorial series ஓட 4th tutorial. இதுல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். காம்போனன்ட்ஸ்னா என்ன, அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ரியாக்ட்ல வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ண போறோம். சோ இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறது வந்து தெரியணும். இப்ப நமக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்றீங்க. அந்த வெப் பேஜ் வந்து நம்ம ஒரு லே அவுட்டா வந்து பிரிக்கலாம். மீனிங் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வெப் பேஜ்ல வந்து மேல வந்து மெனு செக்ஷன் வரப்போகுது, அடுத்து கீழே வந்து பாடி ஆஃப் கண்டென்ட் வரப்போகுது, அடுத்து வந்து ஃபூட்டர் கண்டென்ட் வரப்போகுது. சோ இதுதான் நம்ம வெப் பேஜ், ஒரு சிம்பிள் வெப் பேஜ்ல இருக்க ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. சோ இந்த லே அவுட் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஹெட்டர்ங்கிறது ஒரு போர்ஷன், பாடிங்கிறது ஒரு போர்ஷன், ஃபூட்டர்ங்கிறது ஒரு போர்ஷன். சோ இந்த போர்ஷன்ஸ வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி எவ்வளவு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செக்ரிகேஷன் உங்களால பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் செக்ரிகேஷன் பண்ணி அந்த ஒவ்வொரு பிட் ஆஃப் திங்ஸ் HTML கண்டென்ட் இருக்கும்ல, அதை வந்து நம்ம காம்போனன்ட்ஸா இங்க கிரியேட் பண்ணுவோம் இன் ரியாக்ட்ல. கன்ஃபியூஸா இருக்கா? வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு பெயிண்ட் ஓபன் பண்ணி உங்களுக்கு வந்து நான் கிளியரா டிரா பண்ணி காமிக்கிறேன். சோ இப்ப கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதுதான் வந்து உங்களோட ஓவராலா வெப் பேஜ் வந்து இருக்க போகுது. இதுல வந்து எப்படி என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹெட்டர் செக்ஷன் வந்து இருக்க போகுது. இதுல வந்து நம்ம ஹெட்டர் செக்ஷன், அடுத்து வந்து இதே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பாடி செக்ஷன் வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே வந்து ஃபூட்டர் செக்ஷன் இருக்க போகுது. ஓகேவா? சோ சம்திங் லைக் header, body, footer. ஓகேவா? இப்ப ஹெட்டர்ல மேபி நம்மளோட நேவிகேஷன் மெனுஸ் வரலாம், நம்மளோட லோகோ வரலாம், லாகின் பட்டன், லாக் அவுட் பட்டன், ப்ரொஃபைலோட நேம், அந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர்ல வரும். பாடி கண்டென்ட்ல மேபி சைடு மெனுஸ், ஸ்க்ரோலரு, கேரசல், சோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வரும். சோ ஃபூட்டர்ல நம்மளோட இந்த காப்பிரைட்ஸ் இன்ஃபோ, நம்மளோட சோசியல் மீடியா இன்ஃபோ அண்ட் வந்து ஸ்க்ரோல் டாப், இந்த மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே ஃபூட்டர்ல வந்து வரப்போகுது. சோ இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த மொத்த வெப் பேஜை 3 லேயரா வந்து பிரிச்சிருக்கேன். சோ இந்த 3 லேயரா நான் எகைன் வந்து இன்னும் சப் லேயரா பிரிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து நேவிகேஷன் மெனு அப்படின்னு கொண்டு போகலாம். அந்த நேவிகேஷன் மெனுலயே சப் மெனு மட்டும் நான் தனியா கொண்டு போகலாம். அதே மாதிரி வந்து லோ பேக்ரவுண்ட் கண்டென்ட் இருக்குல்ல, அந்த நேவிகேஷன்லயே மெனுலயே எப்படி இருக்கும்னா 2 பார்ட் இருக்கும்ல, மேல வந்து இந்த டைட்டில் அந்த மாதிரி வர ஒரு செக்ஷன் இருக்கலாம், அதுக்கு அடுத்து வேற கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி டீடைல்டா எவ்வளவு பிட் அண்ட் பீஸா பிரிக்க முடியுமோ அந்த அளவு நாங்க HTML பிட் அண்ட் பீஸா பிரிச்சு நான் அதை வந்து ஒரு காம்போனண்டா கிரியேட் பண்ணிக்குவேன். காம்போனன்ட் இன் தி சென்ஸ், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிவ், இந்த செக்ஷன் இதை வந்து ஒரு செப்பரேட் டிவ்வா நான் கிரியேட் பண்ண முடியும். அப்படின்னா அந்த டிவ்வா நம்ம கிரியேட் பண்றோம், அதுதான் வந்து அவுட்கம் ஆஃப் காம்போனன்ட். நான் வந்து காம்போனன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதை நான் இன்னும் கிளியரா சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இப்ப இந்த காம்போனன்ட் அப்படிங்கிறது ரியாக்ட பொறுத்தவரையும் வந்து என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆர் group of HTML snippet. சோ இதுதான் காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் அப்படிங்கிறது group of HTML snippet, இதுதான் வந்து காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மேபி வந்து சின்ன சின்ன லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா வந்து as per React ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிசினஸ் வந்து நம்ம வந்து HTML-ல, அதாவது வந்து இந்த ரியாக்டோட HTML காம்போனன்ட்ஸ்குள்ள கொண்டு வரக்கூடாது. மேபி நீங்க ஒரு ஈவெண்ட் பண்றீங்க, அந்த ஈவெண்ட்குள்ள ஒரு ஸ்மால் பிசினஸ், சோ அந்த மாதிரி லெவல்ல வந்து நீங்க வச்சுக்கலாம். காம்போனன்ட் ரொம்ப வெயிட்டா வந்து வைக்க கூடாது. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி மேஜர் லாஜிக்ஸ் வந்து நம்ம காம்போனன்ட்ஸ்ல வச்சுக்க கூடாது. ஓகேவா? இது வந்து நாட் அட்வைசபிள். அடுத்து செகண்ட் வந்து கீப் as very minimum content. எவ்வளவு மினிமமா உங்களால ஒரு காம்போனண்டா ஸ்மாலா கிரியேட் பண்ண முடியுமோ அந்த அளவு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து குரூப் ஆஃப் காம்போனன்ட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெனு இருக்கு, மெனுவை வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணி 2 காம்போனண்டா வச்சிருக்கீங்க,
நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். பட் ஒரு காம்பனன்டோட வெயிட்டேஜ் வந்து மினிமமா இருக்கலாம். எதுக்காக இது இப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பர்ஃபார்மன்ஸ். அதாவது வந்து ஏன்னா ரியாக்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரியாக்ட் வந்து நீங்க பண்ற எல்லா சேஞ்சஸையும் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண போறது கிடையாது. அந்த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் ரிஃப்ரெஷ் ஆகிற ஏரியா மட்டும் ஃபர்ஸ்ட் ரியாக்ட் டாம்ல அப்டேட் ஆகும். அந்த டாமோட சேஞ்சஸ் போய் நம்மளோட ப்ரௌசர் டாம்ல அப்டேட் ஆக போகுது. ஸோ நீங்க வந்து கீப்பிங் அஸ் பிட் ஆஃப் மினிமம் லெவல் ஆஃப் காம்போனன்ட் வில் ரெஃப்ரெஷ் ஒன்லி த மினிமம் லெவல் ஆஃப் காம்போனன்ட். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், அதோட ரிஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகமாகாம கம்மியாகும். ஸோ வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ அடுத்து வந்து ரீயூசபிள். இது ரெண்டும் வந்து மேஜர். ஓகே. சோ அடுத்து வந்து இந்த காம்போனன்ட்ஸ் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம். இப்ப நார்மலா காம்போனன்ட் நான் சொல்லிட்டேன், HTML கண்டென்ட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டேன், அந்த HTML ஸ்னிப்பெட்டை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டேன். சரி, இதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, இதை வந்து ரெண்டு விதமா ரியாக்ட்ல கிரியேட் பண்ணலாம். ஒன்னு வந்து கிளாஸ் காம்போனன்ட், இன்னொன்னு வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஓகேவா? சோ நான் வந்து இது ஒரு இப்ப நான் இந்த அப்ளிகேஷன் ரன்ல வச்சிருக்கேன், இங்க காமிக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கிரியேட் ரியாக்ட் ஆப் CL யூஸ் பண்ணி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம்ல, அதுலயே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆப்னு டிஃபால்ட்டா ஒரு காம்போனன்ட் நம்ம இருக்குன்னு சொன்னோம்ல, அது வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ நான் என்ன பண்றேன்னா, இதையே வந்து அப்படியே நான் வந்து கமெண்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் காம்போனன்ட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு சிம்பிள் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், நான் வந்து ஆப் அப்படிங்கிற நேம் வைக்கிறேன். என்ன நேம் வேணாலும் வைக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஆப்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கனால நான் அதே வைக்கிறேன். ஓகே. சோ இந்த நம்மளோட ஃபங்க்ஷன் காம்போனன்ட் ஆல்வேஸ் ஷுட் ரிட்டர்ன் சம் ஆஃப் த HTML ஸ்ட்ரிங் ஆர் ஸ்ட்ரிங். ஓகேவா? இங்க வந்து நான் என்ன ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு div hi I am functional component அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே. இப்ப பிரவுசர் போய் பாருங்க. சோ கிளியரா அது வந்திருக்கு, hi I am functional component அப்படின்னு சொல்லி. சோ இப்ப இந்த காம்போனன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். இவ்வளவுதான் சிம்பிள். ஜஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோமோ அதே மாதிரி டிஃபைன் பண்றோம் ஒரு ஃபங்க்ஷன். நம்ம நார்மலா வந்து ரிட்டர்ன் பண்றது வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிங் எவ்வளவு ஒரு நியூமரிக் அது மாதிரி ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. இது TSX ஃபைல் அப்படிங்கறனால ரியாக்ட்ல வந்து நம்ம ஒரு HTML டைப் ஆஃப் ஒரு மார்க்அப் ஸ்ட்ரிங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். சோ நான் அதை தான் வந்து இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் டிவ்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கீழே வந்து ஒரு ஸ்பேன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ நான் ஸ்பேன் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா இது வந்து எரர் அடிக்கும். ஏன்னா வந்து ஆல்வேஸ் ரியாக்ட் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும்னா, சிங்கிள் பேரண்ட் காம்போனன்ட் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கன்சிடர் பண்ணீங்கன்னா, டிவ்ங்கிறது ஒரு செட் ஆஃப் கண்டென்ட், அடுத்து ஸ்பேனுங்கிறது இன்னொரு செட், இதோட சிப்ளிங் ஆயிருது. ஆனா ரியாக்டோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டோ கிளாஸ் காம்போனன்ட்டோ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றது ஒரே ஒரு சிங்கிள் செட் ஆஃப் இதான் ரிட்டர்ன் பண்ணும். சரி, இதை எப்படி பண்ணலாம்? இப்ப நான் இதான் என்னோட நீட் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் வந்து இதை அப்படியே கட் பண்ணி நான் இதுக்குள்ள போடலாம். ஓகேவா? இப்படி நான் போட்டு நான் இங்க ரிட்டர்ன் பண்றேன். இங்க வந்து பாருங்க டெஸ்ட் அண்ட் ரன் ஆயிடுச்சு. இல்ல எனக்கு வந்து இது இண்டிபெண்டா தான் வேணும் அப்படின்னா, இன்னொரு ஆப்ஷன் வந்து நான் இதை வந்து இன்னொரு டிவ்வால ராப் பண்ணலாம். ஓவராலா ரெண்டையுமே. இது வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? இப்போ வந்து வந்திருக்கு. அடுத்து வந்து இல்ல நான் வந்து இப்படி பண்ணாலும் எனக்கு இந்த இடத்துல ஒரு டிவ் வந்து அடிஷனலா பைண்ட் ஆகுது, அது வந்து என்னோட CSS அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, எம்டி எலமெண்ட் இருக்கு. அதாவது வந்து இந்த இதை டிவ்வே கொடுக்காம சும்மா இப்படி கொடுக்கலாம். ஆக்சுவலா இது வந்து ரியாக்ட் ஃபிராக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதோட ஷார்ட்டன் தான் இது. அது வந்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணல, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேற எம்டி டிவ் இங்க நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணபடி பைண்ட் ஆயிருக்கும். ஈவன் இதை நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு இது தனி டிவா இருக்கு, இது ஸ்பேனா இருக்கு, இதோட ராப்பர்லாம் எதுவுமே இல்ல. சோ இந்த மாதிரி வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து சேம் ஃபார் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் காம்போனன்ட். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல நம்ம எங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காம்போனன்ட்டே வந்து ஒரு
ரியாக்டோட இதுக்கு நம்ம இன்புட்டா பாஸ் பண்ண வேண்டியது வருது, ஒரு ரியாக்டோட ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ண வேண்டியது வருது அப்படின்னாலும் இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டா தான் வந்து பாஸ் பண்ண முடியும், சிங்கிள் எலமெண்டா தான் பண்ண முடியும். தட் எலமெண்ட் கேன் ஹாவ் மல்டிபிள் சைல்டு, பட் மல்டிபிள் சைல்ட வந்து மொத்தமா அப்படியே ஒரு இதுல பாஸ் பண்ண முடியாது. ஓகே, இதை வந்து சரி இப்ப சிங்கிள் லைனா இருக்குல்ல, இதை வந்து நார்மலா வந்து என்ன பண்ணலாம்னா wrap பண்ணி நம்ம மல்டி லைன்லயும் வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்ம பண்ணலாம். இப்படி பண்ணாலும் நமக்கு வந்து அவுட்புட் வந்து சேமஸ் அதே மாதிரி தான் வரும். யூஸ்வலா வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணல, நம்ம வந்து ஒரு wrapper, அந்த பராந்தீசிஸ் இருக்குல்ல, அந்த பராந்தீசிஸ் யூஸ் பண்ணி ஒரு wrapper-ஆ நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ஸோ தட் இதை நம்ம ஏதாவது மினிஃபிகேஷன் பண்றோம் இது பண்ணதே இது வந்து அஃபெக்ட் ஆகாது டியூ டு வேற இதனால, பிகாஸ் இது கிளியரா இருக்கு. இந்த என்டையர் wrapper going to return by this function component. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஓகே, இப்போ அடுத்து கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுலயே வந்து இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். அந்த ஃபைல் நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா மேபி வந்து ஆப் சிங்கிற மாதிரி வச்சிருக்கேன், tsx ஃபைல் அகைன். ஓகே, இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா இந்த கிளாஸ் காம்போனன்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறனால எக்ஸ்போர்ட், நான் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன், டிஃபால்ட் கிளாஸ் அடுத்து நம்மளோட காம்போனன்ட் நேம் பாத்தீங்கன்னா ஆப் சின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்படி சிம்பிளா நம்ம டைப்ஸ்கிரிப்ட்ல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். பட் வந்து இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு டிஃபைன்டு ரியாக்டோட கிளாஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது என்ன அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், ரியாக்ட்ங்கிற பேஸ் பேக்கேஜுக்குள்ள நேம் ஸ்பேஸ்ல உள்ள காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ரியாக்டை வந்து இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் ரியாக்ட், முன்னாடியே சொன்ன மாதிரி ரியாக்ட் வந்து எந்த பேக்கேஜ்ல இருக்கும் அப்படின்னா ரியாக்ட்ங்கிற பேஸ் பேக்கேஜ்ல இருக்கும். இப்ப பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளாஸ் காம்போனன்ட் அப்படின்னா நார்மல் டைப்ஸ்கிரிப்ட்ல கொடுக்குற மாதிரியே தான் கிளாஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். அதுக்கு அடுத்து ரியாக்ட் காம்போனன்ட்டை வந்து நம்ம வந்து அதுல இன்ஹெரிட் பண்றோம். தேர்ட் ஒன், இட் ஷுட் ஹாவ் த ரெண்டர்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? சோ இந்த ரெண்டர் ஏன்னா வந்து நமக்கு நல்லாவே தெரியும் கிளாஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் கால் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இது ரிட்டர்ன் பண்ண போகுது. ஆனா கிளாஸ்ல இந்த கிளாஸை கால் பண்ணா இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணா எதுவும் நடக்காது. இந்த கிளாஸ்ல உள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணா தானே ரிட்டர்ன் ஆகும். சோ அந்த ஃபங்க்ஷனா எதை வச்சிருக்காங்கன்னா டிஃபைன்ட் ஒன் ரெண்டர்ங்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. சோ நம்ம என்ன வேணாலும் இதுக்கு அவுட் சைட்ல ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம், பட் ரெண்டர்ங்கிற ஃபங்க்ஷன் இருக்கணும். இது ஷுட் பி வந்து ரிட்டர்ன், நம்ம எப்படி வந்து இதுல ரிட்டர்ன் பண்ணோம் அந்த மாதிரி வந்து இதுலயும் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் hi I am class component. ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். இதை somewhere we need to import. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கிளாஸ் இங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட் வச்சிருந்தோம்ல இதுக்குள்ளேயே அதை வந்து இது பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இம்போர்ட் நம்ம எதை இம்போர்ட் பண்ண போறோம், ஆப் சிங்கிறது. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஃபோல்டருக்கு வெளியில app.cங்கிற ஃபைல்ல இருக்கு. இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் இதை வந்து அப்படியே ஜஸ்ட் இங்க கால் பண்ண போறேன். இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க வந்துருச்சு. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் காம்போனன்ட் அப்படிங்கிறது இட் மே பி a function or class but it going to return some of the HTML code snippet. ஓகேவா, அவ்வளவுதான். இது எதனால வந்து இந்த காம்போனன்ட் வந்து ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னா இதை நான் எத்தனை டைம் வேணாலும் ரீயூஸ் பண்ண முடியும், தேவையான இடத்துல எல்லா இடத்துலயுமே. நான் எத்தனை தடவை இங்க ரீயூஸ் பண்ணிருக்கேன், இங்க போய் பாத்தீங்கன்னா அத்தனை இடத்துல வந்து வந்திருக்கும். ஓகேவா, புரிஞ்சா இது? சோ இதுதான் வந்து காம்போனன்ட்ஸ். சோ நம்ம ஃபங்க்ஷன் காம்போனன்ட் கிளாஸ் காம்போனன்ட் ரெண்டு பார்த்தோம். ஃபங்க்ஷன் காம்போனன்ட் சிம்பிளி கோயிங் as a simple function, that function going to return some HTML content. அதே வந்து கிளாஸ் காம்போனன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா நார்மல் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ் தான் இருக்கும். அது கண்டிப்பா வந்து ரியாக்ட் காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணிருக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து இட் கோயிங் டு பி a
have a one render method. This method going to return this one. We could not change this method or we could not ignore this. If we are ignore this, we will not get the HTML content நமக்கு தேவையானது நம்ம கெட் பண்ண மாட்டோம். ஓகேவா? இந்த ரியாக்ட் இருக்குது பேஸ் பேக்கேஜ்ல. அவ்வளவுதான். சோ காம்போனன்ட் பொறுத்தவரையும் இந்த லெவல் இன்ஃபர்மேஷன் இருந்தா போதும். அடுத்தடுத்து வந்து இந்த காம்போனன்ட்டை எப்படி கான்ஃபிகரபிள் காம்போனன்ட்டா மாத்துறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, பாய், தேங்க்யூ.